ஹாய் கைஸ், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் தளபதி அண்ணன் விஜய் அண்ணனை பற்றி தான் பெருமையாக நான் பேசி வீடியோ போடுவேன். உங்களுக்கு விஜய் ரசிகர் யாராக இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபாலோ பண்ணுற ரெண்டாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படி லைக் நிறைய அள்ளி போடுங்க. வரேன், மேட்ருக்கு வரேன். அதாவது அன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு நேற்று கொடி ஏற்றினார். யார் விஜய் அண்ணன் இருக்காருலாம் கொடி ஏற்றினார். அதில் த்ரீசா வந்தான்னு சொல்லி அவ்வளோ பேரும் கிடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. த்ரீசாங்கிற ஒரு நடிகை விஜய்க்கு ஃப்ரெண்டோ ரெண்டாவது அவங்களோட ஏதோ நம்ம அந்த அவங்க சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து கொடி ஏற்றுறத பார்க்காங்க. இது கூட பொறுத்துக்காமல் நிறைய கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, த்ரீசா வந்துட்டான்னு சொல்லி ஓடு அலறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதாவது நிறைய பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ த்ரீசான்னு பேசி அவங்கள வளர்த்து விட்றதுக்கு தான் இவங்க பேசுகிறாங்க. மாற்று கட்சிக்காரங்க இருக்காங்களா, அவங்க பேசுகிற எல்லாமே விஜய் தளபதி அண்ணனுக்கு வெற்றியாக தான் மாறுது. அதாவது விஜய் அண்ணன் அவங்க ஃபேமிலி மேட்டரை பற்றி நம்ம பேசணும்னா அவருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அதாவது கூட நடித்தவங்க, கூட நடிகை, ரெண்டாவது கூட ஃப்ரெண்டு, ரெண்டாவது அவங்களுக்கு எப்படியோ அது அவங்களோட விருப்பம். அது அவங்க விருப்பத்தில் நம்ம தலையிடக்கூடாது. மனுஷனே இல்லை, அவங்க விருப்பத்தில் நம்ம தலையிட்டோம்னா நம்ம மனுஷனே இல்லைங்க. ஆனால் அவர் அரசியல் நல்லா தான் மெதுவாக சைலண்ட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஊடகங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்லட்டுமா, த்ரீசா வந்துட்டான்னு சொல்லி போட்டு பாடாப்படுத்தி எந்த டிவி சேனல் வச்சாலும் த்ரீசா கொடியேற்ற பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி த்ரீசாவை மட்டும்தான் காட்டுறாங்க. ஏங்க உங்களுக்கு வேறு உங்கள் கடமை உணர்ச்சிக்கு வேறு அளவே இல்லையாங்க. கொடியேற்றுறாரு, அதுலேயே ஒருத்தங்க ஒரு ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க. மேலே அப்படி பார்த்த உடனே கண்ணு கூசுது, சூரியன் மறைக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது அவர் இது வரைக்கும் ஏற்றுறாரு. ஏற்றுறது வாழ்த்தி நீங்கள் பேசுங்க. என்றைக்கு நீங்கள் வாழ்த்தி பேசுகிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. புரியுதா? அதே மாதிரி பாருங்களேன், இப்போ நேற்று பாரதின்னு சொல்லி ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவர் ஒரு தொகுதியில் ஒரு முன்னாள் அமைச்சர் டிஎம்கே கட்சிக்காரர் தோத்துட்டார். அந்த ஓட்டு போட்டவங்க, அதாவது மாற்றி ஓட்டு போட்டவங்களை எல்லாத்தையும் சாமத்தேடு விடுறாரு. அந்த ஊருக்காரங்களை சாமத்தேடு விடுறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் அதே மாதிரி தான். நீங்கள் வேறு ஓட்டு போடல, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்காரு. நீங்கள் சாமத்தேட்டை விட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நீங்கள் சாமத்தேட்டை விட உங்களுடைய கட்சி பவர் தான் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ டிஎம்கே கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் பேசுகிற கேட்கிங்கன்னா வேலை என்ன செய்யுங்க, உங்கள் ஊரில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த குறைகளை எப்படி நிறைவேற்ற முடியும், மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினா நீங்கள் விஜயை பேசக்கூடாது. விஜயை பற்றி நீங்கள் பேச டிஎம்கே கட்சி ரொம்ப இதாக தான் போகும். அதாவது மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் விஜயை பற்றி நீங்கள் மாற்றி பேசி நம்ப வச்சிடலாம், விஜயோட மதிப்பை கெடுத்துடலான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே புத்திசாலியாக இருக்காங்க.